ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு கோதுமை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துட்டு கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைன் ஆயிலாக இருக்கலாம், நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு கொடுங்க, மாவு கூட நல்லா கலந்து வர மாதிரி. வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எண்ணெயில் போடப்போ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக குடிக்கும். அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா பூரி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாவுக்கு நமக்கு கொஞ்சம் 6லேருந்து 7 அளவுக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்கும். நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமாவும் கூடவே வெங்காயம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பொடியான்னு இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை கடுகு வெடித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் கொஞ்சம் மாறி வரணும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு இதோடைய பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதங்கியாச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ மசாலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் கூட இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் வந்து கரிஞ்சிடாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் நல்லா ஆறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வச்சோம்ல, இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ பெரிய சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் கையில் லைட்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா வச்சு தேய்ச்சிக்கலாம். எனக்கு வந்து ஒரு கப் மாவுக்கு ஒரு 7 போல் கிடச்சிச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய உருண்டைகள் சைஸை பொறுத்து சின்னதாக பெருசாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 1-2 சேர்த்தும் இருக்கும், இல்லை குறைவாகவும் கிடைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த சன்னத்துக்கு இருக்கணும். ஸோ நார்மலாக சப்பாத்தி அளவுக்கு தேய்ச்சி எடுத்தோம்னாலே போதும். இது கூட நடுவில் நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் தான் ஸ்டஃப் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் இல்லை. இது கூட வந்து நீங்கள் எக்கு சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், காய்கறி சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஸ்டஃபிங் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு லைட்டாக அப்படி மடித்து விட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். இது மாதிரி நல்லா துணி மாதிரியே நல்லா மடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வச்சுட்டு இது மாதிரி லைட்டாக ரோல் பண்ணி கொடுங்க. லைட்டாக ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்க மாவு அப்படியே நமக்கு மேலே வந்துடும். அது நமக்கு தேவையில்லை, அடுத்து செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சுட்டு லைட்டாக ஒட்டின மாதிரி வச்சு விட்ருங்க. வச்சுட்டு இப்போ லைட்டாக கையில் வந்து அழுத்தம் கொடுங்க. உள்ளே நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு பார்த்து அழுத்தம் கொடுத்து லைட்டாக தட்டி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே வராத மாதிரி நல்லா உள்ளுக்குள்ளே இருந்துக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 வந்து தட்டி எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒன்று ரொம்ப லேஸாக தட்டிட்டேன்றனால அப்படியே உள்ளது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. மீதி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் அதை ஸ்வாலோ ஃப்ரை மாதிரி கூட பண்ணி எடுக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் ஊற்றி நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை சேர்த்தலாம். எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்குள்ள தான் சூடு இருக்கணும். ரொம்ப சூடு இருந்துச்சு அப்படின்னா மேலே உள்ள மாவு அப்படியே அப்பளம் மாதிரி மேலே பொரிஞ்சிரும். உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் ஒரு மாதிரி கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளே உள்ள ஸ்டஃபிங்க்கு உள்ள மாவு வந்து வேகவும் வேகாது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப லேசான சூட்டில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா தான் இது மாதிரி செவந்து வர மெதுவாக 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுங்க. ரொம்ப நல்லா அழகாக இது மாதிரி வந்துடும். பாருங்க, நல்லா சூப்பராக பொரிஞ்சு நல்லா அழகாக வந்திருக்கு. உள்ளே உள்ள ஸ்டஃபிங்குமே நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்கும்போது உள்ளே உள்ள மாவு சேர்ந்து வெந்துடும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மேலே உள்ள மாவு மட்டும்தான் வேகும், உள்ளாப்பில் உள்ள மாவு வேகாமல் போயிடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை வச்சு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்குமே ஹெல்த்தி தான். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.
பாருங்கள் நல்லா சுட சுட சூப்பரான வெறும் வெங்காயம் மட்டும் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்பவே அருமையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 பக்கமே பாருங்கள் அவ்வளோ அழகாக வெந்திருக்கு. இது மாதிரி நம்ம உடைச்சி பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே ரொம்ப சூப்பராக வெந்திருக்கணும். அதுக்காக தான் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சோம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.